வெல்கம் டு ரேடிக்கல் டீடைலிங் ஸ்டுடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது BMW X7. இந்த X7க்கு பார்ஷியல் PPF ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக கஸ்டமர் நம்ம ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ வாங்க என்னென்ன டேமேஜஸ் இருக்குது, என்னென்ன இந்த வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த X7ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 years முன்னாடி பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ்னால பம்பர் அண்ட் ஃபெண்டர் அண்ட் ஃப்ரண்ட் டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ராச்சஸ் அண்ட் டேமேஜஸ் இருக்குது. அது தவிர்த்து இந்த ஃப்ரண்ட் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டில் டேமேஜ் இருந்தது. ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீபெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓய் ஃபினிஷில் நம்ம ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காரில் இருக்கிற இந்த டேமேஜஸ்க்காக நம்ம இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமை ரிமூவ் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு 3 years முன்னாடி பண்ண ஃபிலிமு எந்த லெவலுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். ஸோ பெயிண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ளூஸ் தான். ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த க்ளூஸை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கம்ப்ளீட் PPFையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் பை பேனலாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் PPFனால தான் இந்த ஃபிலிமோடைய அடசிவ் வந்து அந்த காரில் பாண்ட் ஆகிறதும் பாண்ட் ஆகாமல் இருக்கிறதும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடசிவ் மார்க் கூட இல்லை பாருங்கள். இந்த டேமேஜ் ஆன இடம் தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையும் ஒரு சின்ன அடசிவ் மார்க் மட்டும் கிடையாது. ஸோ டேமேஜ் ஆன எல்லா ஃபிலிம்ஸும் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ 15 years லைஃப் இருக்கிற காஸ்மோவுடைய பிளாட்டினம் சீரியஸ் ஃபிலிமை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். So stay tuned for part 2 video.